அவனித்திய புயங்களுன் ஆதாரமே. ஆனாதி தேவனுன் அடைக்கலமே, அவனித்திய புயங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சாத காலமும் நமது தேவன். மரணம் பரியந்த நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனுன் அடைக்கலமே, அவனித்திய புயங்களுன் ஆதாரமே. கருண்டத்தாலே எடுத்து கொண்டாம் சோய தேவ அன்பே. கருண்டத்தாலே எடுத்து கொண்டாம் சோய தேவ அன்பே. இவனாண்டிரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சாத காலமும் நமது தேவன். மரண பரியந்த நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனுன் அடைக்கலமே, அவனித்திய புயங்களுன் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செலுத்திடுமே சோய தேவ அருளால். வறண்ட வாழ்க்கை செலுத்திடுமே சோய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலை மேல் இருக்கும். சஞ்சலம் தவிப்போம் ஓடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சாத காலமும் நமது தேவன். மரண பரியந்த நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனுன் அடைக்கலமே, அவனித்திய புயங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சாத காலமும் நமது தேவன். மரண பரியந்த நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனுன் அடைக்கலமே, அவனித்திய புயங்களுன் ஆதாரமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே சாரோன் ஜெப ஊழியங்கள் மூலமாய் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 11 மாதங்களை கடந்து வரும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். அதிசயமாய் அற்புதமாய் ஆச்சரியமாய் கர்த்தர் நம்ம நடத்தி வந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. 12வது மாதத்தை காண செய்த தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன். தேவனை துதிச்சோம், மகிமைப்படுத்தினோம், கர்த்தரை பாடினோம். இந்த நாளிலும் இந்த 12வது மாதத்துக்கென்று கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனத்தை நம்ம வாசித்து தியானித்து நம்ம கடந்து செல்லலாம். இந்த 12வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 48வது சங்கீதம் 14வது வசனம். சங்கீதம் 48:14 வசனம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தும் நம்மை நடத்துவார். இந்த வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் நம்மளோடு கூட பேசும்படியாய் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறதான பரிசுத்தமும் கிருபையும் உள்ள நல்ல பிதாவே, நன்றிலருதியத்தோடு நாங்கள் நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா அன்று இந்த மாதத்தில் எங்கள் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. இடைப்படுங்க, பிரயோஜனம் மூலம் ஆற்றி தாங்க என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சங்கீதம் 48:14 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இந்த வருடத்தை தொடங்கினோம் 11 மாதங்களை கர்த்தர் நம்மளை அற்புதமாய் ஆச்சரியமாய் சுகத்தோடு பலத்தோடு கர்த்தர் இம்மட்டுமாய் நம்ம நடத்திருக்கிறார். எத்தனையோ பேர் வருடத்தை தொடங்கினவங்க இந்த கடைசி நாட்களில் இல்லை, ஆனால் இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நமக்கு பாராட்டின அவருடைய கிருபை பெரியது, இரக்கம் பெரியது, அவருடைய அன்பு பெரியது. கர்த்தர் இம்மட்டுமாய் நம்மளோடு கூட இருந்து நம்மை நடத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 12வது மாதத்திலும் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், இந்த தேவன் சதா காலங்களும் நம்முடைய தேவன், மரண பரிந்து நான் என்ன பண்ணுவேன், நடத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பாதியிலே நம்மளை விட்டு விடுகிற தேவன் அல்ல. மனுஷர்கள் நம்மளை பாதியில், மனிதர்களை போல அல்ல, மனிதர்கள் பாதியில் நம்மளை விட்டு விடலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், முடிவு பரிந்தும் சகல நாட்களில் என்ன பண்ண உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி மத்தேயு
28:20 நம்ம வாசிக்கிறோம், இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் நான் என்ன பண்ணுறேன், உங்களோடு கூட தான் இருக்கிறேன், நான் உங்களை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார். என்ன ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறாரோ அதை கடைசி வரைக்கும் அவரை நிறைவேற்ற அவர் வல்லமுடைய தேவனாக இருக்கார். நம்ம அநேக நேரங்களில் ஆண்டவர்கிட்ட நம்ம பொருத்தனைகளை பண்ணுவோம், சில காரியங்களை உடன்படிக்கலாம், ஆனால் நம்ம அந்த காரியங்களை என்ன பண்ணுவோம், தவறி போவோம். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் நம்மளை வழிநடத்த அவர் சர்வ வல்லமுடைய தேவனாய், வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவனாய் இந்த 11 மாதங்களை ஆண்டவர் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 12வது மாதத்திலும் கர்த்தர் நம்ம நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய நிகழ்காலத்தை மாத்திரமல்ல, நம்முடைய எதிர்காலத்தையும் பார்த்து அவர் நம்மை வழி நடத்தும் போது மிக அருமையாய், நேர்த்தியாய், அழகாய் ஆண்டவர் நம்மை நடத்தி செல்லுகிற தேவனாக. நம்முடைய வழிகளை பார்க்கல, அவருடைய வழிகள் அது உயர்ந்ததாய், மேன்மையுள்ளதாய் அது காணப்படுகிறது. இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி ஆண்டவர் மரண பரியந்தம், அதாவது நம்முடைய ஜீவனுள்ள நாள் வரைக்கும் ஆண்டவர் நம்மளோடு கூடவே இருந்து நம்ம விட்டு கைவிடாதபடி, நம்ம விட்டு விலகாதபடிக்கு நம்ம கரத்தை பிடித்து ஆண்டவர் நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்போ அதே போல் ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்மை நடத்துவார் என்று சொல்லி ஒரு சில வசனங்களை நம்ம வாசித்து நம்ம தியானிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 23:3 வசனம், சங்கீதம் 23:3 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். எப்படி நடத்துகிறாராம்? என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தாவீது சொல்லுகிறார். இது ஒரு தாவீது எழுதின சங்கீதம், தாவீதின் சங்கீதம் என்று சொல்லி 23வது சங்கீதத்தை வாசிக்க எல்லாருக்கும் தெரிந்த மனப்பாடமான தெரிந்ததான ஒரு சங்கீதம் தான். தாவீது கர்த்தரை என்ன பண்றார், ஒரு மெய்ப்பராய் தனக்கு முன்பாக நிறுத்தி அவர் நடக்கிறார். தாவீதும் ஆடுகளை மேய்க்கிறவராக தான் காணப்பட்டார். அந்த சூழ்நிலைகளெல்லாம் அவர் அறிந்திருந்தார். அதே போல தான் ஆண்டவர் நமக்கு மேய்ப்பராக இருக்கும்போது நாம் அவருடைய ஆடுகளாக இருப்போமானா நம்முடைய சூழ்நிலை, அந்த ஆடுகளை நிலைமை என்னது என்பதை அறிந்து, நம்முடைய தேவைகளை அறிந்து, நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்து ஆண்டவர் நம்மை நடத்த அவர் வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். ஆகவே அதான் அங்கே சொல்கிறாரு, அவர் என்ன பண்ணுறாருன்னா ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நம் நடத்துகிறார். ஒவ்வொரு ஆடுகளும் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்க, சோர்ந்து போயிருக்காங்களா, எப்படி இருக்காங்கன்றதை அறிந்து ஆண்டவர் அந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா ஆற்றி தேற்றி அரவணைத்து நீதியின் பாதையில் நடத்துகிறார். எப்படி ஒரு ஆடு வழி விலகி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை பாதையில் நடத்தணும். அது போல தான் கர்த்தர் நம்ம மேய்ப்பராக இருக்கும்போது நம்ம அவருடைய ஆடுகளாக நம்ம அவருடைய கரத்தில் இருப்போமானா நம்ம வழி தவறி போகாதபடிக்கு, அவருடைய பாதையில் நடக்கும்போது, அவரை விட்டு விலகி போகாதபடி, சரியான பாதையில் நடக்கும்போது நடக்கத்தக்கதாக ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்து என்ன பண்ணுறாரு, நம்ம நடத்துகிறார். அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கும்போது, அவருடைய சித்தத்தின்படி நம்ம செய்யும்போது, அவர் என்ன சொல்லுகிறார் அதன்படி நம்ம செய்யும்போது உண்மையாகவே அவருடைய நீதியின் பாதையில் அவர் நம்மை கொண்டு போகிற தேவனாய், நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். எப்போனா அவர் நம்ம மேய்ப்பராக இருக்கும்போது மட்டும்தான் ஆண்டவர் நம்ம என்ன பண்ண முடியும்னா நீதியின் பாதையில் நடத்த முடியும். ஆகவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நம்முடைய மேய்ப்பராய் நம்ம முன்பாக நிறுத்தி, ஆண்டவரே நாங்கள் உங்கள் ஆடுகளாக இருக்கிறோம், உங்கள் நீதியின் பாதையில், சரியான பாதையில் நாங்கள் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகிடக்கூடாது, தவறான பாதையில் போயிடக்கூடாது, உங்கள் சத்தியத்தின்படி, உங்கள் வார்த்தைக்கு, உங்கள் சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்கிற ஆடுகளாய் அப்பா நாங்கள் நடக்கணும். அப்பா நீர் எங்களை நீதியின் பாதையில் நடத்துங்க என்று சொல்லி தேவனுடைய கரத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிப்போம். ஆனால் உண்மையாகவே அவருடைய நீதியின் பாதையில் அவர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக ஏசாயா தீர்க்கதரிசி 58வது அதிகாரம் 11வது வசனத்தில் என்ன சொல்லுகிறான்னு பார்த்தோன்னா, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோற்றத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இந்த இடத்துல ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஒரு நாள் 2 நாள் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் நித்தமும் நம்மளோடு கூட இருந்து நம்ம நடத்தி நம்முடைய தேவைகள் இன்னதென்பதை அறிந்து நம்முடைய ஆத்துமாவை என்ன பண்ணுறார், மகா வறட்சியான சூழ்நிலையா, பிரச்சனைகளா, குறைவுபடுகிறதான சூழ்நிலைகளா, பற்றாக்குறைகளா எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். அந்த சூழ்நிலை அறிந்து அந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா நம்மளை போஷிக்கிற தேவன், நம்ம ஆத்துமாவை திருப்தி, சரீரத்துக்கு மட்டும் இல்லை ஆத்துமாவுக்கு வேண்டியதான ஆகாரத்தை தந்து பலப்படுத்தி ஆத்துமாவை தேற்றி
ஊற்றி நம்மளை பலப்படுத்தி ஆத்துமாவை பலப்படுத்துகிற திருப்தியாக்கி அடுத்து என்ன பண்ணுற எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறார். அடுத்தது சொல்கிறாரு, நீ நீர் பாய்ச்சலான தோற்றத்தை போல வற்றாத நீரூற்றை போல இருப்பா என்றார். மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாய் ஆண்டவர் அந்த இடத்துல நம்மை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த இடத்துல சொல்கிறார், கர்த்தர் நித்தமும் என்ன பண்ணுவார், உன்னை நடத்துகிற தேவன் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அதே போல தான் நம்ம வேதத்தில் உதாரணமாக நம்ம வேதத்தில் பார்த்தோம்னா இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் எகிப்திலிருந்து அந்த கானானுக்குள்ளே போகிறதுக்காக கடந்து வருகிறதான சூழ்நிலைகள், அந்த பாதைகள் நடத்தின பாதைகளை நம்ம அறிந்திருக்கிறோம். வாசிச்சு அடிக்கடி வாசிக்கிறதான வேத பகுதிகள் தான், தெரிந்த வேத பகுதி தான். அந்த இடத்துல கர்த்தர் எப்படி அவர்களை நடத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசித்தோம்னா யாத்திராகமம் 13:21 அவர்களை பகலில் என்ன பண்ணுறாருன்னா மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி வெளிச்சத்தாலும் ஜனங்களை என்ன பண்ணுறாருன்னா வனாந்தரத்தில் என்ன பண்ணுறாரு, நடத்தி வருகிறார். அப்போ சூழ்நிலை பாருங்கள், அவங்களோட ஜனங்களை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கைவிடுகிற தேவன் அல்ல. கூடவே இருந்து பகலில் மேகஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி வெளிச்சத்தாலும் ஜனங்களோடு கூட கர்த்தர் இருந்து அவர்களை வழி நடத்தி செல்கிறார். அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆராதிக்கிறோம். அன்னைக்கு அந்த ஜனங்களை வழிநடத்தின தேவன் இன்றைக்கும் நம்மையும் உங்களையும் என்னையும் வழிநடத்த அவர் போதுமான தேவனாய் நம்மளோடு கூட இருக்கிறார். அதே சத்துருக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா யாத்திராகமம் 14:25 அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடே நடத்துவோம் பண்ண நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளை சந்தோஷமாக நடத்துகிற தேவனாக இருக்கானா. சத்துருக்களை என்ன பண்ணுறாரு, வருத்தத்தோடு நடத்துகிற தேவன். ஆனால் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது உண்மையாகவே நம்ம விட்டு விடாதபடி நம்மளுடைய சூழ்நிலைகளை அறிந்து கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து கரத்தை பிடித்து நம்ம நடத்துகிற ஒரு தேவனாகிய கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆகவே இந்த சூழ்நிலை நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவர் நம்மை விட்டு விலகிட்டாரோ கைவிட்டாரோ என்றுதான எண்ணங்கள் நமக்குள்ளே காணப்படாதபடிக்கு ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவன், நீதியின் பாதையில் நம்மை நடத்துகிற தேவன், நித்தமும் நம்மை நடத்துகிற தேவனாய் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆகவே எந்த விதத்தில் சோர்ந்து போகாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை இந்த 12வது மாதத்தை தேவனுடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவர் இதுவரைக்கும் இந்த 11 மாதங்கள் நடத்துனீங்க, வருகிற 12வது மாதத்திலும் இந்த வருஷத்தை நாங்கள் முடிக்க போகிறோம். இந்த நாட்கள் வரைக்கும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துங்க அப்பா, மரண பரிந்து நடத்துங்க, எங்கள் ஜீவனுள்ள நாள் வரைக்கும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி தேவனுடைய கரத்தில் ஒப்புவிக்கும். தேவனுடைய கரத்தை நம்ம பிடித்து கொள்வோம். ஆண்டவர் ஒரு நாளும் நம்ம விட்டு விலக மாட்டான். உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன் தாமே மரண பரிந்தும் நம்மை நடத்த இந்த 12வது மாதத்தில் தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் அந்த வார்த்தையின்படியே நம்மையும் உங்களையும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிறதான பரிசுத்தமும் கிருபையும் உள்ள நல்ல பிதாவே, நன்றி ஹிருதயத்தோடு நாங்கள் நம்ம துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. 11 மாதங்களை அற்புதமாய் எங்களை நடத்தி வந்தீங்க. இந்த 12வது மாதத்தை காண செய்தீங்க, அதற்காக நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இந்த 12வது மாதத்திலும் கர்த்தர் அப்பாவுக்கு ஸ்தோத்திரம், நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நித்தமும் நடத்துங்க, நீதியின் பாதைகளை நடத்துங்க, மரண பரிந்தும் கர்த்தர் எங்களை நீர் நடத்தி செல்லுங்க என்று சொல்லி இந்த 12வது மாதத்தில் தேவனுடைய கரத்தில் அப்பா எங்கள் ஸ்தோத்திரம் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆவி, எங்கள் ஆத்துமா, எங்கள் சரீரத்தை முழுமையாய் நாங்கள் அர்ப்பணித்தவர்களாய் தேவனுடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஐயா, நீர் தாமே எங்களை பொறுப்படுத்தி நடத்த கேட்குற அப்போ அதை பார்த்து கொண்டு ஒவ்வொரு கர்த்தாவே உங்கள் கரத்தில் நாங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பொறுப்படுத்தி அவங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்து தேவைகளை அறிந்து எல்லா நிலைமைகளையும் அறிந்து நடத்துகிற நல்ல மேய்ப்பராய் நீர் எங்கள் முன் நின்று அப்பா நமக்கு ஸ்தோத்திரம் எங்களை நடத்தும்படியாய் ஆடுகளாய் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஐயா, நீர் எங்களை பொறுப்படுத்தி நடத்துங்கப்பா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் எங்களோடு கூட அனுதினமும் நடத்துங்க என்று சொல்லுங்க. கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பரலோக பிதாவே, ஆமே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.